கோணல் இருக்கு. இந்த ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் ஒரு பேலன்சிங் இல்லாம நிறைய பேருடைய முகம், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த தோற்றமே அப்படியே நம்ம சின்ன வயசுல இருந்ததுக்கும் கொஞ்ச நாள்ல இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த இளமை காலத்திலேயே இந்த மாதிரியான முக அமைப்பு மாறுது. முக லட்சணம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே போகுது. ரெண்டு கண்ணும் சம அளவுல இல்ல, கண்களை சுத்தி பயங்கரமா இப்ப நம்ம போட்டோல காமிக்கிற மாதிரி ஒரு தோற்றமே ஒரு விகாரமான தோற்றம் வர்றது. முகத்துல அப்படியே இந்த மாதிரியான கரும் படைகள் வந்து முகத்தினுடைய அழகை முற்றிலுமாக சேதாரம் பண்ணி முக அமைப்பையே மாற்றி விடுகிறது. அப்ப இதற்கான காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல நம் உணவு முறையில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களும், நம் மனதில் இருக்கக்கூடிய தாங்க முடியாத சில எண்ணங்களுடைய தேக்கம் தான் முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த எல்லா விதமான